அப்படியா? யாரு? அப்படியா? ஊட்டி குளிரடிக்குது. ஊட்டி பக்தரான ஊட்டி. அடுத்து வந்தவங்க போயிட்டாங்களா, இருக்காங்களா? அப்படியா? கேட்டு பார்க்கவா? எப்பா காரைக்கால்லேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? காரைக்கால். காரைக்காலா பக்கத்து ஊரா? காரைக்கால். உட்கார உத்தரவு இருக்குது, அதான் கால் வந்துட்டு வரலாம். இன்பமெங்கே 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 எண்டி பாரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வனை வைவனை கோளாறுகளால் பொல்லாத கடன்களும் மனவேதனையும் அடைந்திருக்கு. உங்க ரெண்டு பேரும் மனதும் தெளிவா இருக்கு. இவன் ஒருத்தனுடைய மனது குழப்பமாவே இருக்கு. அதனால அவனுடைய மனத்தினுடைய குழப்பத்துக்கு காரணம் என்ன அப்படி என்பதை கண்டுபிடிக்கிறத விட உங்களை தெளிவாக வாக்கு கொடுத்து வாழ வச்சுட்டா அவனும் சரியாயிருவான். வேலை முடியுது, அவ்வளோதானடா. கால் வந்துட்டுவாங்க. ஏன் அப்படி குழப்பமாக இருக்கு ஐயா அப்படின்னு கேட்கணும். நீங்கள் வச்சு கால் விட முடியா? இல்லை திருப்பி இப்போ நீ எதிர்பார்க்க இடத்துலேருந்து உனக்கு பணம் வந்துடும்டா. அதை வர வச்சு தாரேன், விவசாயத்தை பெருக்கி தாரேன். ஒரு இடம் சம்பந்தமான ஏமாற்ற மனக்குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கி அதையும் உனக்கு நான் முடிச்சு தந்துடுறேன். வேற என்ன வேணும்? இந்தாப்பா பணம் கிடைச்சாச்சு. இந்தா உன் விவசாயமும் பெருகியாச்சு. வாடா பக்கத்தில். இந்தா நிலையான மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். இந்தா வெற்றி உண்டு. நீ என்கிட்ட நெருங்க வேண்டியது இன்னும் பல முறை இருக்குடா. போயிட்டு வா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா? கோபிச்செட்டிப்பாளையம். யாருப்பா? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் பக்தவாங்க. கோபிச்செட்டிப்பாளையம். கோபி கோபி கோவில் கோபிக்காதங்க. கோபிச்செட்டிப்பாளையம். பைசில் 1 பைசில் 2. யாரு? கோபி. யாரு? எந்த ஊரியா உங்களுக்கு? நேற்று கரூர் கத்துறேன். கரூரில் 3 உத்தரவு இருக்குது. ஒரு ஆள் தான் வந்தார். 2 பேர். ஒருத்தன் கடைக்கு போயிட்டான், ஒருத்தன் ஃபோன் அடிச்சுட்டு போயிட்டான். காரைக்கால். அடுத்த பயத்தில் திருப்பூர். திருப்பூர். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வாடா தம்பி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லையில் நாகம் சம்பந்தமான ஒரு அம்மன் தெய்வம் இருக்கு. உங்க எல்லையில் அந்த அம்மனுடைய சாந்தித்தியத்தில் உன்னுடைய தொழில் சம்பந்தமாகவும் உன்னுடைய குடும்பம் சம்பந்தமாகவும் உனக்கு மன வருத்தமான நிலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. திருப்பூர் அவங்களுக்கு வேற என்னடா வேணும் உனக்கு? அதான் உங்கள் குடும்பத்தில் சொன்னேன், தாயாருக்கு உயிர் கண்டம் இல்லை, காப்பாற்றி தாரேன், வெற்றி உண்டு, உனக்கும் வருமானம் தாரேன். நல்லா இருக்கு. இப்போதைக்கு முடியாதடா தம்பி, 3 மாதம் 90 நாள் ஆகும். பொறுமையார் தொடர்ந்து என்னை பார்க்கவா. திருப்பூர். தன் பிள்ளையின் கல்வி சம்பந்தமாக கேட்டு வந்த மகன் யாரப்பா? கால் ஒன்று. அடுத்து திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? தொழில் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் தம்பி?
எஸ். நீங்கள் உள்ள பேர் என்ன பேருடா? என்ன படிக்கிறான்? கண்ண மூடி உட்கார், நிமிந்து உட்கார். ஏய், உன் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுத்து வெற்றியாக்கி தானே டாக்டர் ஆக்க போறியா? என்ன ஆக்க போற? அவளை டாக்டர் ஆக்கி தரேன், வெற்றி உண்டு. இப்போ இந்த தொழில் 6 மாதமாகவே உனக்கு நஷ்டமும் கடனும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இரவில் சரியான தூக்கம் வராத மன உளைச்சல் நடக்கும். புரியுதா? அதனால் மதியம் என்னை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தரேன். ஓகே, நீ கால் வந்துட்டு வாடா தம்பி. தோட்டம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? திருப்பூர் எல்லை. இடம் தோட்டம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் பார்க்குறேன்? 3 மாதமாக உங்ககிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்களே, குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குமே. கால் வந்துட்டு வா. தொழில் பணம் போட்ட முதல்ல சரியாக எடுக்க முடியாமல் ஓயாமல் கடனே விழுந்துக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? இருக்கிறவன் உயர்ந்துக்கிட்டு போகிறான். நான் இயலாதவனாச்சே, என்னை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலையே கருப்பசாமி, பதில் சொல்ல முடியாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன். கால் வந்துட்டு வா. வரலாம். வார புதன்கிழமை அன்னைக்கு என்னைய மாலையில் பார்த்து விளக்கம் தெரிஞ்சு உன்னைய சரி பண்ணி தரேன். இந்தா புதன்கிழமை வந்துடும். வாடா தம்பி, கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தேள்? வீடு சம்பந்தமாக குழப்பமடைந்து வந்தது யாரு? வாமா. என்னம்மா வீடு உனக்கு? அங்கே இருக்கா? என்ன வீடு? என்ன செய்யும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு. இது யாரு? பொறுமை பொறுமை, கோவப்படாதீங்க, வரலாம். நலம் தரும் நாயகனே. பிள்ளையார் கோயில் எங்கடா இருக்கு? பக்கத்தில் இருக்கோ? அதான் விநாயகரை பற்றி பாட்டு பண்ணேன். சில சக்தி விநாயகனே. என்ன தொழில் பார்க்குற? உள்ளுக்கு போனோடனே மனதுக்கு சரியில்லாமல் மைண்டே நல்லா இல்லையே, வேதனைக்குரிய நிகழ்வாக நடக்கு. இப்போ உனக்கு லாபகரமாக ஆக்கி தரணுமா? வேறு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. உண்மையை சொன்னால் மன வருத்தப்படக்கூடாடா தம்பி. உனக்கு தெரியாமல் டிமிக்கி கொடுக்க ஒருத்தன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. உன்னை ஏமாத்ததுக்கு ஒருத்தன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை உன்னால் சீராக பார்க்க முடியாத மனக்குழப்பமும் இருக்குது. உண்மையா இல்லையா? செட் பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அந்த யூனிட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்ன நடத்தி தரேன், குழப்பம் இல்லாமல் இரு. 3 முறை என்னைய பாரு. தெளிவடையாத மனிதனாக இருக்கிறாய், சின்சியராக சிந்திக்க இயலாதவனாகவும் இருக்கிறாய். தன் பிள்ளையின் மகனின் வாழ்க்கையில் மனக்குறையும் குழப்பமும் உடையவர்கள். யாரது? பையன். கால் ஒன்று வரலாம். பொம்பளைட்ட மாட்டிக்கலாம். நல்ல பழக்கம். கல்யாணம் முடிச்சிட்டியா பையனுக்கு? சொன்னால் வருத்தப்படுவியா? 2 பேருக்குள்ள சகஜமான நல்ல பண்பும் பாசமும் இல்லை, மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு. உன் பையன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு குழப்பமான நிலைகளில் மனசை வச்சுருக்கான். அவனை காப்பாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வியாபாரம் பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? வியாபாரத்தை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களாப்பா? இந்தாம்மா புதன்கிழமை அன்னைக்கு வந்து சேருமா.
உன் பிள்ளைய நல்லா ஆக்கி தரேன், தெளிவு பண்ணி தரேன். பொறுமையாக இருந்து பார்த்துக்கோ. கால் வந்துட்டு வாப்பா. யாரெல்லாம் வந்தீங்க? அவனா என்ன இது கூட பிறந்தா காலா இது? நீங்கள் 2 கால் வந்துட்டு வாங்க. இந்த விரல் வலிக்கு எனக்கு. தம்பி, இதுவரை போலீஸ் விசாரணைகள் எதுவும் வந்துச்சாடா? ஆ, என்ன செய்யணும் உனக்கு? இப்போ பையனை பற்றி கேட்டு வந்தவங்கன்னு சொல்லி கற்றுன்னு கத்துனேன். ஒருத்தரும் அசுங்கிற குசுங்கிற. போலீஸ் விசாரணை வரப்போகுதுன்னு மேலேருந்து உத்தரவில் இருக்குது. வாழ்க்கை சொந்தமான குழப்பத்தில் போலீஸ் விசாரணை வரும். பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி ஸ்டேட்மெண்ட் எழுதக்கூடிய நிலைமைகள் வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். உன் பிள்ளைக்கு நிலையான வருமானத்துக்குரிய வழியை வகுத்து செம்மையாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி தரேன். என்னைய மதியம் பார்த்துட்டு போ. புண்ணியமாக நடத்துடா. நல்ல ஆனந்தமாக நடக்கும். புண்ணியமாக நடத்து. மதியம் என்னைய பார்த்து போயிரு. கால் வந்துட்டு வாடா தம்பி. இவனுக்கு அது இருக்குது. என்னென்னு காட்டு பார்ப்போம். ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம்னா உண்மையை சொல்லுவோம். என்னென்னா வாயா தம்பி, டாக்குமெண்ட் பத்திரங்கள்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? ஆமாம், வேறு பத்திரங்கள்லாம் யாருக்குன்னு தீர்மானம் ஆகிட்டுதா? யார் பேருக்கு இருக்குது? சரி, வேறு குடும்பத்தில் உள்ளதெல்லாம்? சரி, காலில் வந்துட்டு வா. ஏன் இப்படி சொன்னோம்னு சொன்னால், உன்னுடைய டாக்குமெண்ட் சம்மந்தமாக கடன்பட்ட நிலைகளிலிருந்து மீளுவதற்கு, பணத்தை பொறுக்கி எடுப்பதற்கு உன் டாக்குமெண்ட்டை நீ யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வருகிறது. அதில் நீ லாக்கெட்டுன்னா அந்த சொத்தை மீட்ட முடியாது. அதனால் அப்படி இழக்காமல் உனக்கு நான் பணத்தை வர வைக்க, உன் கடனை தீர்த்து தரேன். கால் வந்துட்டு வா. வாப்பா, புதன்கிழமை என்னை வந்து பாருடா. ஜெயிச்சிருவேன். நல்லா இருக்கு. இந்தா பணம் தானே உனக்கு வேணும், வச்சுக்கோ. திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு அரோகரா. திருவண்ணாமலைக்கு நீங்கள் திருவண்ணாமலையா? மாவட்டது எந்த இடம் அது? நீங்கள் வேலூர் எல்லைக்குள்ளே வந்துடுவீங்க என்னுடைய கோட்பாட்டில். திருப்பத்தூர், ஆரணி, வேலூர் சரிதானா? ஆனால் திருவண்ணாமலையுடைய கடைசி பகுதி. நீங்கள் உட்காருங்க, நான் வேலூர் லெவலில் உங்களை கூப்பிட்றேன். எஸ். ஆ, தருமபுரின்னு நேற்று உத்தரவு கூப்பிட்ருக்கேன், இன்றைக்கும் இருக்குது. போய் சாத்தனூர், தவனோட்டிபுரம் அந்த வருமா? ஆமாம்மா, 100. சரி, உட்காருங்க, நில்லுங்க. 1 2 3 4 5. கல்யாணம் முடித்து என் பிள்ளை நல்ல நிலையில் வாழலைன்னு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? வாடா. ஒரு செயின் பிடிச்சி இழுக்கு பாரு அவனை. அந்த பிள்ளை எங்கப்பா இருக்கு? பிள்ளை பேர் என்ன? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முடிவெடுக்கானா? இந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் அவன் இருக்கான். அதனால் அடுத்த கட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை பெற்றோர்களுடைய நிலைகளில் இல்லை. அதனால் நம்ம இதில் மாட்டிக்கிட்டோமே.
ஆனால் சட்டப்படி பாதிப்பு வருமா அல்லது கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குமா அப்படிங்கிற வேதனையோடு இப்போ அவன் குழம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதை சுமூகமாக பிரித்து விடக்கூடிய நிலைமையா சேர்த்து வைக்கும் வாழ்க்கையா என்பதை தீர்மானிக்கணும் என்பது உன்னுடைய கருத்து. கால் ஒன்று வா. கண்ணிருந்தும் குருடாய். இது போக இன்னொரு வீடு சம்பந்தமான ஒரு மனக்குழப்பமும் வருத்தமும் இருக்கு. இப்போ அவனுக்கு என்னப்பா செய்யணும்? வாழ்க்கையை இணைச்சி வச்சுருவோமா? கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்கார். எத்தனை வீடுரா இருக்கு? இப்போ அவனுக்கு வீட்டுக்கு என்ன பண்ணுறது? வீட்டில் இருக்குதா? எங்கே இருக்கு? பின்ன ஒரு வீடு இருக்குன்னு குடும்பம் அங்கே இருக்கிறாங்க. அந்த வீட்டை பற்றி தான் அவளுக்கு ஒரு மனக்குழப்பம், ஒரு வார்த்தை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அவங்கள ரெண்டு பேரையும் ஒன்று சேர்ந்து வாழ வச்சா போதுமா? ஒன்று போல் கால் வந்துட்டு வா. நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன். கண்ணை மூடி உட்காருப்பா. நல்ல மன நிறைவாக உட்காருப்பா. இந்தாப்பா, ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு இன்பமாக வாழ்வார்கள். எந்த குழப்பமும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். வீடு சம்பந்தமான வாக்குவாதம் வரும், அப்பொழுது நீ என்னை வந்து பார்க்க வேண்டும், தீர்ப்பு நான் தருவேன். சென்று வருக. திருவண்ணாமலை தான் பார்க்கிற தொழில் சம்பந்தமாக நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது. அதுக்கு தெளிவு தரணும்னு கேட்டு வந்தது யார்? தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? திருவண்ணாமலையா? சொந்த ஊர்? ஆதார் கார்டு எங்கே இருக்குது? அங்கேயே நில்லுங்க, அதான் நல்லது. வாப்பா. உனக்கு எந்த ஊருமா? திருவண்ணாமலையா? தொழிலை பற்றி பேசணுமா பிள்ளையை பற்றி பேசணுமாப்பா? என்னாச்சு? வந்து நீங்கள் சொல்லிட்டு போனீங்களா? பார்த்தீங்கன்னா போனேன், என்ன வரைக்கும் தோல் திறக்க முடியல. ஏதாவது சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம காலி பண்ணிட்டு வெளியில் போயிடலாமோ? ஓயாமல் இப்படி மனம் குழம்புனா எங்கேயெல்லாம் போய் நாட்டுறது? என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தானே சூழ்நிலை. ஒவ்வொன்றும் உருவாகுது. இப்போ தண்ணி இல்லை. சில நாள் வந்து கடன்பட்டு உடம்பட்டு தோல் ஆரம்பித்தேன். இப்போ தோல் ஆரம்பித்து இப்போ அந்த இடத்துல தண்ணி இல்லை. இப்போ தண்ணி இல்லாமல் பங்குனி உத்தரவரை நீ அந்த எல்லையில் இருந்தால் ஆகணும், இல்லைன்னா புது எல்லையும் உனக்கு குழப்பம்தான் தரும். புரியுதா? 9 வருஷ சொத்து உங்களுக்கு சோதனை காலம். இதுவரை 6 வருஷத்தை தள்ளிட்டோம். 3 வருஷம் முக்கியமான காலங்களில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிக்கலை கொடுத்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இதில் எரிச்சல் படவே கூடாது, நிம்மதியாக இருக்கணும். ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க. அப்படியா? மாற்றி விட்டுடலாமா? சரி. வரலாம். பங்குனி உத்தரத்துக்குள்ள புதிய இடத்த பாரு. அந்த இடத்துல தொழிலை ஓங்காரமாக ஆக்கித்தாரேன். நிலையாக 2.25 ஆண்டுகள் இருக்க வைக்க. இப்போ திருவண்ணாமலை எல்லையில் இல்லாமல் எல்லை விட்டு வெளியில் போகலாம். வெளியில் எல்லாம் கூப்பிட்றாங்க, அதனால் போயிடலாமா? போயிடலாம். குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தாரேன். பிள்ளைக்கு என்னமா செய்யணும்? இந்த விபூதியை கொண்டு கொடு, வெற்றி உண்டு. கண்ணை முடிக்கா. எஸ், கொண்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற வீடு அப்படியே விட்டுட்டு நம்ம வீடு அப்படி இருக்கட்டும்ப்பா, தொழில் மட்டும் இடத்த மாற்று, வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. கால் வந்துட்டோமா? சங்கீத சௌபாகியமே. வாமா, நீ கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? உள்ள பேர் என்ன பேருமா? எத்தனை வயசாச்சு? என்னாச்சு இப்போ அவளுக்கு?
இந்த கைரேகையினுடைய கணக்கை பார்த்தேன். களத்திரஸ்தான வீக்கு. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? பார்க்கப்பட்ட ஊர் திருவண்ணாமலை. இப்போ எங்கே இருக்கார் அவர்? சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, வீட்டில் இருக்க விட மாட்டேங்கிறாரு. கால் நிட்டுவான். எனது 2.25 ஆண்டுகளாக இந்த வாழ்க்கையை ஏண்டா ஏற்றுக்கிட்டோங்கிற அளவுக்கு மனவேதனையும் துயரமும் நடக்கும். வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமாங்கிற கேள்விக்குறி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த குழந்தை உன் கண்ணுக்கு எதுக்கே வந்து நிற்கும். இதுக்கு முடிவான நிலைகள் என்ன? இது செய்வனையால் நடந்த விஷயமே அல்ல. இயல்பாகவே அவனுடைய மன அலைகள் சீர்படாமல் வந்த குறைபாடுகள். அவனுக்கு இப்பொழுது தேவையோ பணம், குணம் அல்ல. அதனால் அவன் மன அலைகளை மாற்றி ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டுவான். வரலாம். ஜீரணாயா கண்ணை முடிக்கலாம். இந்தா 3 முறை என்னைய பார்க்கவா, பிள்ளை குட்டிகளோடு மங்களகரமாக உன்னை வாழ வச்சு தரேன். சகல செல்வம் சக்தியும் பெற்று நிம்மதியாக இருப்பாய். தனிப்பட்ட முறையில் உனக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கேன், நடக்கும். கர்மதாமிக்கு வாழ வைக்கிறேன். கர்மதாமிக்கு உடன் பிறந்தோர்களை பற்றி மன உளைச்சல். யாருக்கு? திருவண்ணாமலை. கூட பிறந்தவங்களை பற்றி மனக்குழப்பம் இருக்குன்னு யாருப்பா அது? உங்களுக்கு திருவண்ணாமலையா? உடன் பிறந்தோர் திருவண்ணாமலை. வருமானம் பற்றி வழிவகுத்து வந்தது யாருப்பா? வாடா தம்பி, என்னடா வேலை பார்க்குற? கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. கான்ட்ராக்ட் முடியுதா? நீ வேலை பார்க்குற கம்பெனி கான்ட்ராக்ட் முடிய போகுது. உட்கார். அடுத்து வெளிநாடு சம்பந்தமான வேலையை நீ முயற்சி பண்ண வேண்டிய நிலைமையில் உட்கார்ந்துருக்க. அது உனக்கு வெற்றியாக நடக்கும். இப்போ உன்னுடைய வேலைக்கு முழுமையான ஊதியம் கிடைக்கல. அதனால் நீ மெசேஜ் அனுப்பியிருக்க, உனக்கு சரியான பதில் கிடைக்கல. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டோம். இப்போ நீ ரிலீஃப் ஆகணும்னா அவங்க உனக்கு உன்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் முறையாக தரணும். முதல்ல நீ இதே ஐடி கம்பெனியில் வெளிநாட்டுக்கு போனால் சம்பாத்தியம் பண்ணலாம். ஆனால் வெகு தூர பயணத்தில் இருக்குது. இதே கம்பெனிக்கு போறியா, வேறு கம்பெனிக்கு போகிறியா? வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வாங்கி தரேன், டென்ஸ் எல்லாம் ஆக்கி தரேன். 3 மாதத்தில் நடக்கும். ஓடு, நல்லா சாப்பிட்டு போ. அங்கே இல்லை, இங்கே இல்லை. கர்மசாமிக்கு